ரொம்ப ஹாப்பியாக இருக்கவங்கள பார்த்ததுல. பிறந்தெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வருவாங்க நினச்சி கூட பார்க்கல. பார்த்ததுல ஃபர்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம். டிவிலலாம் பார்த்துருக்கோம். நினச்சி பார்க்கல இவங்க வருவாங்கன்ட்டு. ஹாப்பியாக இருக்கு அவங்கள பார்க்குறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எனக்கு என்னென்னு சந்தோஷமாக நிற்குங்க. அவங்கள பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் குடுக்குறான்னு தெரியுமா? இப்போ அவர் குடுக்குறாரு, அதிகாரத்தில் இல்லை, ஆனால் செய்கிறாரு. உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்துருக்கோம். இங்கேயும் எங்கள் ஊருக்கு நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்த நிலைமை இப்படி பார்த்துருக்கோம் அவங்களையே. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு நீங்கள் குடுக்குறது. ஆனால் கடைசியில் நம்மளுக்கே எங்களுக்கே வந்து மனசில் வச்சுக்காதீங்க. பாவமாக இருந்துச்சு அந்த ஆளுகளை பார்க்க அப்படி ஒரு வேதனையாக இருந்துச்சு டிவியில் பார்க்க. எல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம்மா. இனிமேவாது நம்ம சுதாரிக்கணும். அது வந்து நம்மளுக்கே இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சே பார்க்க தெரியாது. வீடுகளாம் போய் ஆள் பிள்ளையெல்லாம் தட்டிருச்சு. ஒரு வாரமாக இங்கேயே முகாமிட்டு எல்லா கிராமத்துக்கும் இது பொருள் உதவியெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உங்கள் ஊருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா நினைக்கும். நாங்கள் நினைச்சே பார்க்கல எங்கள் அண்ணன் இங்கே வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைச்சே பார்க்கல. ஆமாம், நேரில் வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்தது ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ கூட்டம் எந்த உதவி செஞ்சவங்களுக்கும் வரல. அண்ணன் சீமானனை வந்ததுனால ஏகப்பட்ட கூட்டம் பாருங்க. அந்த 2 வார்டில் உள்ள அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. எல்லா சமத்துவ மக்களும் வந்திருக்கிறாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வார்த்தையே நல்லா இருக்கு. சீமான் அண்ணன், அழுத்தமா அண்ணன் அப்படின்றப்ப அந்த வார்த்தையை கட்டாயம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரணும் நாங்க விரும்புதோம். நல்லா இன்னும் மேல மேல எஞ்சி வரணும். எங்களை வந்து பார்க்க வரணும். நாங்க அவங்கள வந்து பார்க்க வருவோம். கண்டிப்பா வரணும். வீடு வாசல் இல்லாம தான் கிடக்க. அந்த வீடுலாம் 5 வீடு மொத்தமா அழிஞ்சு போச்சு. நிறைய வீடு அழிஞ்சு போச்சு. மழையில நிறைய அப்படியே வெள்ளத்துல போயிடுச்சு. உங்களுக்கு துணி கூட இல்லாம தான் இருக்காங்க. இன்னைக்கு பக்கத்துல தான் சமந்தி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஆமா, இல்ல நான் கூட எனக்கு வீடியோ அந்த இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, பார்த்தேன். ரொம்ப கடையில் உள்ளதெல்லாம் அரிசி மூட்டை பருப்புலாம் வெளியில கிடந்துச்சு. நிறைய அள்ளி போட்டுருந்தாங்க. ரோடு கட் ஆகிடுச்சு அந்த பாலம். வெள்ளத்துல நிறைய இடி போயிருச்சு. வீட்டுல அரிசி பருப்பு எல்லாம் ஊறிட்டு எல்லாம் ரோட்ல தான் காய்ச்சி. காயல்பட்டினம் ஏறல் பாதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. உள்ள போக முடியாது. 11 வீடு ரொம்ப பாதிப்பியா. அண்ணாச்சிட்டு சொல்லி நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. மீண்டும் அண்ணாச்சி வருவாங்க, இன்னும் வருவாங்க. சரி, நன்றி.